ஹாய் செலகுடீஸ், நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல். என்னடா பக்கத்தில் அவள் காணோம் தான் நினைக்கிறீங்க. ஃபஸ்ட்டு அவள் வந்து குளிக்க போயிருக்கா. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன நாள்னா இன்னைக்கு வந்து 14ஆம் தேதி. ஸோ எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க வீடியோ தான் இது. இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5 வருஷம் ஆக போகுது. நானும் அவளும் மீட் பண்ணி இந்த சென்னைக்கு நான் வந்து முதல்ல மீட் பண்ண டே தான் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வந்து அவளுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு தானே பார்க்க போறீங்க. ஒண்ணுமே பண்ண போகிறதில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவளை இன்னைக்கு ஃபுல்லாக நான் அழுவு தான் வைக்க போறேன். எப்படி அழுவ வைக்க போறேன்னா, அவள் குளிக்க போயிருக்கா. வந்ததுக்கு அப்புறம் வந்து அவள்கிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசணும். வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, கோயிலுக்கு போவாங்க, அங்கேயும் போவாங்க, சந்தோஷமா வச்சு பார்த்துப்பாங்க, தேட்டருக்கு போவாங்க, அங்கேயும் போவாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் அழுவ வைப்பேன். அழுவ வச்சதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு அடுத்து எங்க போகுதுன்றத நீங்க அடுத்த வீடியோல தான் பார்ப்பீங்க. ஸோ இன்னைக்கு வந்து நான் அவளை கூப்பிட்டு இப்போ குளிக்க போயிருக்கா. குளிச்சுட்டு வந்தோடனே கோயிலுக்கு ரெடி ஆக சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ரெடி ஆகிக்கிறேன்னு சொல்லியிருக்கா. இப்போ வந்து அவளுக்கே தெரியாம கேமராலாம் நம்ம செட் பண்ணி உட்கார வச்சு கொஞ்ச நேரம் பேச போறேன். என்ன பேச போறேன்னா, இன்னைக்கு முதல்ல நம்ம மீட் பண்ணி 5 வருஷம் ஆக போகுது இல்லையா. எனக்கு என்ன பிடிக்கும், எப்படி இருந்த அவன் கூட இருந்தா, உனக்கு இதுக்கு முன்னாடி லைஃப்ல எப்படி இருந்திருப்ப, என் கூட இல்லைன்னா என்ன பண்ணிருப்ப அப்படின்ட்டு அப்படியே ஒரு சண்டையா கொண்டு போய் சண்டையிலே அவளுக்கும் எனக்கு காலையிலே சரி ஓகே கிளம்பும் போது ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை எங்க 2 பேருக்கு. எப்படியாவது அவகிட்ட இன்னைக்கு நான் சண்டை வாங்கணும், அதான் வீடியோவு. எப்படியாவது சண்டை வர வச்சுட்டு அப்புறமா லாஸ்டா இது உள்ள ஒண்ணு வச்சிருக்கேன். ஸோ அதை கொடுக்க போறேன். இதுலயுமே ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே இல்லாத பாக்ஸ் தான் வச்சிருக்கேன். சரி ஓகே பிரச்சனையெல்லாம் முடிச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, சரி உட்காரு, நான் உனக்கு என்னதான் நடந்தாலும் நான் உனக்கு கிஃப்ட் கொடுத்து தானே ஆகணும் இன்னைக்கு. சரி ஓகே இந்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுப்பேன். ஆனா இதுல வெறும் எம்டி பாக்ஸ் தான், எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு ஃப்ராங்க் மாதிரி தான். நம்ம இது வந்து ஃபன்னா கொண்டு போறோம். கொஞ்சம் அழுவ போறாவ. ஏன்னா இன்னைக்கு வந்து எனக்கு மெயினா இன்னைக்கு மீட் பண்ண டே இல்லையா. நான் வந்து அவளை கஷ்டப்படுத்தி அழு வைக்கணும்ன்றதுனால இந்த வீடியோ எடுக்க போறேன். ஸோ வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்க போகுது. என்னடா கஷ்டம் மட்டும் தான் படுத்த போறானா அப்படின்றத விட அவளை எவ்வளவு சந்தோஷமா பார்த்துக்க போறேன்றதையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ வரதுக்குள்ளேயே நம்ம எல்லாம் செட் பண்ணிட்டு ரெடியா இருப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து கேமராலாம் செட் பண்ணி ரெடியா உட்காந்தாச்சு. ஸோ அவங்க வந்தோடனே நம்ம வந்து ஆரம்பிச்சு களத்தில் இறங்கிடலாம். எப்படியாவது இன்னைக்கு நான் அவளை அழுவ வைக்க போறேன். அதுக்குள்ளேயே நம்ம இதை ஃபர்ஸ்ட் மறைச்சு வச்சுக்கலாம். இதை மறைச்சாதான் இது வந்து இதெல்லாம் பார்த்தா அப்படியே ஏதோ நம்ம கோல்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு நினச்சிருப்பான். ஆனால் உள்ள ஃபுல்லாக எம்டி டப்பா தான். ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவன் வந்தோடனே பக்கத்தில் உட்கார வச்சு வாமு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். A few minutes later. குளிச்சுட்டு வண்டியா? குளிச்சிட்டியா? சரி 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 வாங்க உட்காருவா. உட்காருவா. வந்து உட்காரு போதும். மேக்கப் பண்ணதுன்னா ரெடியாவே ஆள். அதுக்குள்ள இவ்வளவு மேக்கப் பண்ணிட்டு இருந்தா எப்போ போகுது? போனா உட்காந்து ஃபர்ஸ்ட் பேசணும்னு சொல்லியிருக்கேன்ல. வா பேசிட்டு ஈஸியா அப்பதுக்கு அப்புறம் ரெடியாவு. சவாயப்பா பாப்பா எங்க பவுடர் வளர்த்திட்டு வர சொல்லு, டைம் ஆகுது. இங்க உட்காரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா இன்னைக்கு என்ன டே, நான் உட்காந்து பேசணும்னு கூப்பிட்டு இருக்கேன். டாப் பண்ணிடுவா ஏசிய. யாரோ உட்காரவும் ரொம்ப ஏசியா இருக்குது. இருக்கட்டுமா? இங்க வா. ஏன் அங்க உட்காந்துருக்க? நல்லா பக்கத்துல வா. சொல்லு பக்கத்துல வா. சொல்லு. ஆஃப் பண்ணிடுவா. கொஞ்ச நேரத்துக்கு ஆஃபா இருக்கட்டும். பேசணும்ல. அப்புறம் சவுண்டு கீண்டு கேட்காம போச்சுன்னா அப்புறம் இன்னைக்கு என்ன டே நமக்கு? டேய் நீ என்ன டேன்னு கேக்குறேன். நம்ம 2 பேரும் மீட் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? சொல்றியா? ஞாபகம் இல்லையா? 5 years. இன்னையோட சேர்த்தா 5 வருஷமா? 5 வருஷம் ஆயிடுச்சு. சபா கொஞ்சம் ஒண்ட பேசணுமா, அதுக்குதான் கூப்பிட்டேன். கிளம்பி போலாம். நான் கேட்குற கேள்வி கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காத.
இந்த 5 வருஷத்துல நான் உன் லைஃப்ல வரலன்னா எப்படி இருந்திருப்ப? ஏந்து கிளம்பு. ஏந்து கிளம்பு. இல்ல எனக்கு கேட்கணும் போல இருக்கு. சரி கேட்கலாம். எப்படி இருக்கும் உன் லைஃப், எப்படி இருந்திருக்கும்? எனக்கு தெரியாது. அது இருக்கும். நான் வராம இருந்தா நீ நல்லா இருந்திருப்பியா? இல்ல தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல. இல்ல நான் வந்து ஏதாவது உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பண்ணிட்டேனா? இல்ல என் கூட இருந்து நல்லா இருந்திருக்கியா? இல்ல நல்லா இல்லையா? உனக்குன்னு ஒரு லைஃப் வந்திருந்தா நீ சந்தோஷமா இருந்திருப்பியா? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. என்ன உனக்கு ப்ராப்ளம்? ப்ராப்ளம் இல்ல, கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. சரி ஓகே அப்படின்றதுனால கேட்குறேன். சொல்லு. நான் ஒரு எக்ஸாம், நம்ம 2 பேர் தானே இங்க பேசிட்டு இருக்கோம். கடாசி இதெல்லாம் நம்ம 2 பேர் தானே பேசிட்டு இருக்கோம், வேற யாரும் இல்லைல்ல. நான் கேட்க வேணாவா? கேட்டுக்கிற நீ பதில் சொல்லு. நான் வந்து இப்போ ஒரு 5 வருஷமா நான் உன் கூட இல்லை. நான் இல்லைன்னா நீ என்ன பண்ணிருப்ப? லைஃப் நல்லா இருந்திருக்குமா? இல்லை இல்லையா? இல்லை சந்தோஷமா இருந்திருப்பியா? இல்லை நான் இருக்கிறதுனால ஏதாவது இடைஞ்சலா இருக்கா? என் கூட பிடிச்சிருக்கா? இல்லை வாழ்க்கை பிடிக்காம இருந்துட்டு இருக்கியா அப்படின்னு ஏதாவது சொல்லு. அப்பதான் தெரியும். நான் கிஃப்ட் ஏதாவது எதிர்பார்க்குறியா? அதுக்குள்ளே உனக்கு கிஃப்ட் வேணுமா? கிஃப்டே பார்க்கல. அடிச்சு அப்புறம் போன் எங்கன்னு பார்த்தேன். என் போனுக்கு சொல்லு. வேற என்ன எதிர்பார்க்குற? கிஃப்ட் ஏதாவது வேணுமா? கிஃப்டே கேட்கல. ஓலா பேசிட்டா பூஜை அடிச்சிருவேன். ஒழுங்கா எழுந்து கிளம்பு போலாம். சரி ஓகே. இந்த 5 நான் எங்க கூட்டு போறேன்? நீ எங்கேயும் போக முடியல, எனக்கு டயர்டா இருக்கு ஒரு பக்கம். சரி ஓகே. இந்த 5 வருஷத்துல எனக்கு டயர்டா இருக்குடி. எனக்கு புரியல, ஏன் சுத்தனாதான் லவ் பண்ணோம் அர்த்தமா? என் வீட்லயே கூட இருக்கலாமே. கோயிலுக்கு இந்த மாதிரி சுத்த படத்துக்கு இதெல்லாம் கூப்பிட்டு போனதான் இதா? என் வீட்டுல இருந்தா அண்ணா ஓவரா பேசிட்டு இருக்காத. என் காலிலே தலை வலி. ஆல்ரெடி அமைதியா கிளம்பு சொல்லிட்டேன். எங்க கிளம்புறது? டென்ஷன் பண்ணாத. காலையிலே நான் எங்கேயும் வரல, எனக்கு டயர்டா இருக்குது. அமைதியா விடு. அப்ப என்ன எதுக்கு எனக்கு கிளம்ப சொன்னேன்? குளிக்க சொன்னேன், அவ்வளவுதான். குளிச்சுட்டு வீட்டுலதான் இருக்க சொல்றதுக்காக இருக்க சொன்னேன். போடுறதுக்குன்னு வந்திருக்கியா? எனக்கு சண்டைலாம் இல்லை, எனக்கு டயர்டா இருக்கு, நான் எங்கேயும் கூட்டு போகல. சரி குளிச்சுட்டு நீ ரெடியா வீட்லயே இரு, படுத்து தூங்குறதுக்காக குளிக்க சொன்னேன். வேற எங்கேயாவது கூட்டு போறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை. என் காசு டைம் இல்லை. அப்ப படுத்து தூங்கலாம் இல்லை. நான் என்ன கேள்வி கேட்கறேன்னா, என் கூட இருந்து இத்தனை வருஷம் எப்படி இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கா இல்ல பிடிக்கலையா? இல்ல இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் விட்டுறலாமா? இல்ல லைஃப் நல்லா பிடிச்சிருக்கா? அதெல்லாம் சொல்லு. தேவையில்லாத பேசிட்டு இருக்காத. 5 வருஷம் ஆயிடுச்சுல, போர் ஆகல? ஏன் உனக்கு போர் அடிக்குதுன்னா நீ போ. இங்க எனக்குலாம் போர் அடிக்கல. உனக்கு போர் அடிக்குதான் நான் கேக்குறேன். உனக்கு போர் அடிக்கல? இல்லையா? சரி இந்த 5 வருஷத்துல எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. கரெக்டா சொல்லு. கரெக்டா சொல்றேன்னு பாக்கலாம். சொல்லு. என்ன பிடிக்கணும்? எனக்கு என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்கிறா? என்னைய பிடிக்கும். உன்ன பிடிக்குமா? நான் எங்க சொன்ன உன்னை பிடிக்கணும்? நான் உன்னை சொல்லவே இல்லையே நான் பிடிச்சிருக்குன்னு. நீதான் அடிக்கடி சொல்லு. நான் அடிக்கடி உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். சாப்பாடு தான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன். சாப்பாடுனா வீட்டு சாப்பாடு பிடிக்கும். வீட்டு சாப்பாடு பிடிக்கும் தான் சொன்னேன். உன்னை பிடிச்சிருக்குலாம் சொல்லவே இல்லையே நானு. தப்பா சொல்லிட்டேன். சரி ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியா? நெக்ஸ்ட் கேப் போயிரு. நீ லூஸ் மாதிரி. இங்க வா. சரி ஓகே. முதல்ல உன்னை நான் பார்க்க வரும்போது நீ வந்து என்ன பிக்கப் பண்ணியா இல்லையா? அது சொல்லு. ஏன் வரல? நான் வரல. அதான் ஏன் வரல? என்னோட சிச்சுவேஷன் என்ன உனக்கு? என்ன சிச்சுவேஷன் உனக்கு? லவ் பண்ற 5 வருஷம், இப்போ நான் உன் கூட இருக்கேன். அப்போ முதல்ல நான் இந்த கேள்வி எப்பத்துல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. சரி நம்ம கேட்க கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஏன் அது என்ன, நீ என்ன வர சொல்லிட்டு எதுக்கு என்ன நடு ரோட்ல விட்ட? முதல்ல மீட் எனக்கு வேலை இருக்காதா வீட்டுல? தேவையில்லாம 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்பெல்லாம் சொன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். நானு கால் பண்ணேன். யார் கால்? நான் கேக்குறேன்னா வீட்டுக்கு இவ்வளவு நாளா நான் உன்னை நம்பி தானே நான் மும்பைல இருந்து வந்தேன். நீ தானே வந்து என்ன பிக்கப் பண்ணிருக்கணும். ஏன் நீ வரல? அதெல்லாம் இவ்வளவு வருஷமா மனசுலயே வச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு சொன்னோன்றதா? சரி அதை விட. இன்னைக்கு சொல்லி என்ன பண்ண போற? சரி போ. என்ன சொல்லி? நான் தூங்குறேன். விடு. நீ ரொம்ப ஓவரா பேசி. எந்திரிச்சு வா, இங்க பதில் சொல்லு. இப்ப தேவையில்லாதல பேசி சண்டை வர வைக்கிறியா? சண்டை எனக்கு கேஜி போட்டு நான் தூங்குறேன். சரி எந்திரி ஒரு நிமிஷம். சரி கேஜி போட்டு நான் தூங்குறேன். எந்திரிச்சு வான்னு சொன்னேன். எந்திரி. கேஜி போட்டு நான் தூங்குறேன். எனக்கு வெக்கையா இருக்கு.
என்ன சும்மா ரொம்ப பேசுறதே பேசிக்கிட்டு இருக்கேன். சரி போமா அப்படின்னு பார்த்தா போக பண்றேன். ரிமோட் கொடு. சரி எந்திரிச்சு உட்காரு ஒரு நிமிஷம், நான் உனக்கு எதாவது தரேன். வா எந்திரி வா. வா உட்காரு. எனக்கு ஒன்றும் வேணாம் தரது. என்ன தர்றது வேணானா? வேற என்ன பண்றது? லவ் பண்ணி தொலைஞ்சேன், ஏதாவது குத்துதான் ஆகணும். ஓவரா பேசினா மரியாதை கேட்டுறேன் உனக்கு. எழுந்து மரியாதை வெளில போவேன். வேற என்ன பண்றது? இல்லைன்னா விட்டுருவியா நீ? அதான லவ்வர்ஸ் டேன்னு கொண்டாடுற. ஏதாவது கொடுக்கும். லவ்வர்ஸ் டேல லவ் ஆனிவர்சரி பைத்தியம் தெரியாதா? உனக்கு தெரியுதா இல்லைன்னு செக் பண்ணேன். இப்ப மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்காது. என்ன உனக்கு பிரச்சனை? உட்காரு, நான் உன்கிட்ட பேசணும். உட்கார்ந்து தானே இருக்கேன். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கேன்? கத்தாம பேசு. பண்ணிட்டு என்ன உனக்கு சொல்லி தொலை. வரேன்னா வா, இல்லைன்னா போ, நான் தூங்குறேன். எங்க போறது? எங்க போகணும் இப்போ? சுத்த கூட்டு போய் ஆகணுமா? ஆமா. என்னத்துக்கு சுத்த கூட்டு போகணும்? என் வீட்டுல எல்லாம் இருக்க முடியாதா? முடியாது. ஏன் வெளியில போய் தான் இது பண்ணுமா? என்னால கேக்லாம் வாங்கி வெட்ட முடியாது உன் கூட. நான் கேக்கே கேக்கல. அப்புறம் தேவையில்லாம பேசிட்டு இருக்கா. என்னால என்ன கூட்டலாம் உன்னை கூட்டலாம் என்னால சுத்த முடியாது. ஏய் நீ போ, நான் தூங்குறேன். விடு, காலை விடு, காலை விடு. என்ன நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேக்குறியா கேட்க மாட்டியா? என்ன? உட்காந்து நான் சொல்றதை ஃபர்ஸ்ட் கேளு. சொல்லி தொலை பைத்தியம், சொல்லி தொலை பைத்தியம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. சரி ஓகே, எனக்கு பிடிச்சது என்னது? என்னது பிடிக்கும்? சாப்பாட்டுல எனக்கு பிடிச்சது என்ன சாப்பாடு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வீட்டு சாப்பாடு தான் சொல்றேன். அசிங்கமா இல்ல உனக்கு? அசிங்கமா இல்ல உனக்கு? கேட்டிருக்கேன் என்ன சாப்பாடு கேட்கணும். நீ எது இவ்வளவு நாளா என் கூட ஒரு 5 வருஷம் போகுது என் கூட இருக்கிற. சும்மா அசிங்கமா இல்ல உனக்கு? வெக்கமா இல்ல இதெல்லாம் சொல்றது வெளியில? வீட்டு சாப்பாடு. வீட்டு சாப்பாடு உனக்கு என்ன பிடிக்கும்? இப்ப நான் சொல்ல கரெக்டா? உனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். பிரியாணினா ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு பிடிச்ச சாப்பாடு. அப்படிலாம் கிடையாது, எனக்கு தெரியும். உனக்கு ஃபேவரட்னா என்னன்னா பிரியாணி தான். உனக்கு ஃபேவரட் என்னன்னா வீட்டு சாப்பாடு தான். வீட்டு சாப்பாடுனா அதுலயும் ஒரு சாப்பாடு பிடிக்கும்ல. கஞ்சி சோறு. கஞ்சி சோறு. கஞ்சி அப்புறம் வாயில அது அசிங்கமா வந்துரும். கஞ்சி சோறு. கஞ்சி சோறு. கஞ்சி சோறு. அசிங்கமா இல்ல உனக்கு இப்படி சொல்றது? ஏய் என்ன இப்போ தேவையில்லாம ரொம்ப பேசாத. நான் இவ்வளவு வருஷமா லவ் பண்ண எனக்கு எல்லாமே தெரியுது. உனக்கு ஏன் நான் அவட்ட கேட்டிருக்கேனா இல்லையா உனக்கு வீட்டு சாப்பாடுனா பிடிக்கும்னு சொல்லி? வீட்டு சாப்பாட்டுல வேற ஏதாவது சாப்பாடு சொல்லு. இந்த சாப்பாடு பிடிச்சிருக்கு. லெமன் ரைஸ். லெமன் ரைஸா நான் சாப்பிடுவேன்? அதெல்லாம் சாப்பிடவே மாட்டேன். சாம்பார். சாம்பார் சோதே எனக்கு பிடிக்காது. ஏய் போ, ரொம்ப பேசி என்னதே பேசிட்டு இருக்க. அதான் கொலை பண்றேன் நானு. கொலை பண்றேன் நானு. ரொம்ப பண்ணீங்க. தள்ளி போ அப்படிக்கா பைத்தியம் மாதிரி. தள்ளு. சும்மா நோய் நோய். என்ன நோய் நோய்? இன்னும் உனக்கு பிரச்சனை? நானும் சரி போனா போகுதுன்னு பார்த்தா ஓவரா பண்றேன். தள்ளு. எனக்கு ஒண்ணும் சரிங்க வா. நான் சரி ஓகே 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 அடுத்த சரி வா. நான் தொல்லை பண்ண நீ போ. சரி வா சரி வா சரி வா. எவ்வளவு பொறுமையா இருக்கு. என்ன ஓகே ப்ராப்ளம்? சரி விடு விடு. நீயா வருவ குளிச்சிட்டு வான்னு சொல்வ. தள்ளி போ. நான் பவுடர் எல்லாம் அடிச்சிட்டு தூங்க போறியா? இன்னைக்கு என்ன நாள்? எங்க போக மாட்டியா? எனக்கு வேணாம், நான் போல விட்டுரு. சரி இது கேளு. நான் முதல்ல உனக்கு என்ன வாங்கினது கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? எங்க இருந்து? மும்பைல இருந்து வரும்போது உன்னை மீட் அப் பண்ணும் போது என்ன வாங்கினது கொடுத்தேன்? கரெக்டா சொல்லு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? தெரியாதெல்லாம் என்ன சொல்லு. எனக்கு வந்து டாப்பு கோட் மாதிரி அண்ணன். எங்க அண்ணனுக்கு அன்னைக்கு தான் பர்த்டேனால அவனுக்கு ட்ரெஸ் சட்டை ப்ளூ சட்டை. சரி. அப்புறம் எனக்கு வந்து அவள்தான் ஒரு ஸ்வீட். ஸ்வீட்டா? ரசகுல்லா தின்னுல வெள்ளியில ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன், அது கூட ஞாபகம் இல்லைல்ல? அதெல்லாம் வாங்கிட்டு போய் நான் சொல்றேன்னா இப்படி நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. உனக்கு நான் வாங்கிட்டு வரலன்னு சொல்லி மூஞ்சிலே குத்திடுவேன். முதல்ல உனக்கு ஒரு மோதிரம் வாங்கிட்டு வந்தேன் வெள்ளியில. என்ன மோதிராது? அது இப்ப இல்ல. ஆனா உனக்கு நான் முதல்ல நான் வாங்கி கொடுத்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. போய் சொல்லாத. சத்தியமாடி. மும்பைல எல்லாம் நீ எதுவுமே வாங்கிட்டு வரல. மும்பைல இருந்து எல்லாம் இல்ல. நான் உனக்கு வந்து முதல்ல மீட் பண்ணும்போது நான் வாங்கிட்டு வந்தேன். மோதிரம் வாங்கிட்டு வந்தேன். ஆனா வாங்கிட்டு வரல, இங்க வந்து வாங்கி கொடுத்த. அதுதான் இங்க வந்து வாங்கி கொடுத்தேன்னா. மும்பைல இருந்து என்ன வாங்கிட்டு வந்தேன்னா கேட்டப்பே சும்மா போய் மேல போய் நான் பேசிட்டே இருக்கும்போது அடிக்கிற. சும்மா நானும் போறேன் பார்த்தா ஓவரா பேசிட்டே இருக்கு. நான் என்ன கேட்டேன்னா நான் அப்படி கேட்கல. உங்ககிட்ட அது கூட கண்ணிலே படுது. நான் என்ன கேட்டேன்னா நான் உன்னை மீட் பண்ணும் போது என்ன வாங்கி கொடுத்தேன். அப்படி என்னடி லவ் பண்ண நீ? ஒண்ணு கூட ஞாபகம் இல்லைன்னா என்ன லவ் பண்ண நீ கூட? என்ன லவ் பண்ணல விட்டுருனா? நீ என்ன ஏமாத்தி ஏமாத்தி பதில் கேக்குற. என்ன ஏமாத்தின? நான்
சரி ஓகே, அப்பயும் நான் உன்னை மீட் பண்ணி தானே கையில போட்டு விட்டேன். மீட் பண்ணாத தானே போட்டு விட்டேன். சத்தியமா இல்ல. வேற எப்ப போட்டு விட்டேன்? Dress தான் எனக்கு வாங்கிட்டு வந்தா, ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுத்தேன், ரசகுல்லாவும் வாங்கி கொடுத்தேன். எனக்கு வாங்கிட்டு வந்தா அவ்வளவுதான் தவிர நீ எந்திரிச்சு உட்கார எந்திரிச்சு உட்கார. நான் எப்போ எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரல குட்டி. போய் சொன்னா அப்புறம் எப்போ மோதிரம்? அதுக்கு அடுத்த நாள் மோதிரம் வாங்கிட்டு வந்து போட்டேனா? ஆமா, மூஞ்சில ஊத்திட்டு ஒரு 10 நாள் கழிச்சு நோரா எனக்கு வெள்ளி ரிங்லா வாங்கி கொடுத்தது. நீ மும்பைல இருந்து வாங்கிட்டு வந்தனா இதுதான். இது சும்மா போய் சொல்லிட்டு தெரியாத அடிச்சு சுக்குனூரா போட்டுருவேன் நானு. எந்திரிச்சு உட்கார். சரி உட்கார். அப்ப நான் உனக்கு வெளியில வாங்கியே கொடுக்கல. வாங்கி கொடுத்த இப்போ சரி சரி அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இரு கத்தாத. ரொம்ப பண்றேன். சரி ஓகே ஓகே. என்ன பேர பிரேக்கப் பண்ணிக்கலாம். நான் போறேன் வீட்டுக்கு. அவரும் சரி சரி ஓகே ஓகே. இங்க பாரு பவுடர். சரி ஓகே, நீ எனக்கு முதல்ல ஏதாவது வாங்கி கொடுத்திருக்கியா? அந்த கிஃப்ட் ஏதாவது ஒண்ணு சொல்லு. அப்படியே சத்தமா சொல்லி பாவி. செயின் வாங்கி கொடுத்திருக்கியா? பல்லாரும் அடிச்சிருவேன். எப்ப வாங்கி கொடுத்தா? எந்த டேட்ல வாங்கி கொடுத்தேன்? நான் சேலத்துல வாங்கி தரல. போய் மேல போய் சொன்னா வாய் மேல எல்லாமே வித்துட்டோம். அது நம்மளோட சிச்சுவேஷன். காசு இல்லனாலும் நீ கொடுத்துட்ட. சரி, அதுக்கப்புறம் எப்ப வாங்கி கொடுத்திருக்க? ஞாபகப்படுத்தி பாரு. பர்த்டேக்குலாம் ஏதாச்சும் வெளியில எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க நீ? எப்போ வாங்கி கொடுத்துருக்க? அதான் கேக்குறேன். போன வருஷம் பர்த்டேக்கு நான் தான் உனக்கு. போன வருஷம் எல்லாம் ஞாபகம் இருக்கும். அதுக்கும் முன்னாடி லவ் பண்ணும் போது என்ன வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லு. அப்பெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வாங்கி கொடுக்கல. அது என்ன, நான் உனக்கு மட்டும் லவ் பண்ணும் போது எல்லாம் வாங்கி கொடுக்கணும். நீ லவ் பண்ணி அப்ப இவ்வளவு நாள் அதெல்லாம் நமக்கு தெரியும். இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வாங்கி தரல. அதுக்கு அடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்தனே. சேலத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இவ்வளவு நாள் லவ் பண்ணிட்டு. சேலத்துல ஏற்காடுல வச்சு பிரேஸ்லெட் மாட்டினா வீடியோ இருக்கா? அதெல்லாம் போட்டாச்சு. அதெல்லாம் இல்ல. அது எனக்கு வாங்கி தந்தானா? சட்டை வாங்கி கொடுத்தனா இல்லையா? ஒயிட் சட்டை வாங்கி கொடுத்தனே. அதெல்லாம் என்னங்க சேலத்துல போயிட்டு ஒயிட் சட்டை இல்ல, அது கூட ஒய்யால ஒயிட் சட்டை. எங்க மாமா சட்டை, அது ஒயிட் கலர் சட்டை. அப்பா என்ன வாங்கி கொடுத்த? வேற ஸ்கை ப்ளூ கலர்ல சட்டை. ஸ்கை ப்ளூ தெரியலையா எதுவுமே? முன்னாடி லவ் பண்ண 5 வருஷமா நான் புட்டு வைக்கவா உனக்கு என்ன நான் பண்ணன்றது? என்ன நான் வாங்கி கலர் தான் டிஃபரெண்ட் ஆச்சு. சட்டை வாங்கி கொடுத்தல. அது நான் சட்டை வாங்கி கொடுத்த, ஜட்டி வாங்கி கொடுத்த. நீ வெறுப்பேத்தாச்சி கன்றாவிடி நீ எல்லாம் லவ் பண்ணதே. சரி வேற யாரா லவ் பண்ணிக்கோ. உன்ன போய் லவ். சரி வேற யாரா லவ் பண்ணிக்கோ. பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. உன்ன போய் லவ் பண்ண ஒரு இலவும் தெரியல. மரியாதையா கிளம்பிட்டு சொல்லிட்டேன். மரியாதையா போ. வெறுப்பு ஏத்தாத என்ன. சரி உட்காருவா. சரி 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 இதுக்கா என்ன சண்டை போடுறதுக்கு கூப்பிட்டு இருக்கியா? 5 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாம் சொல்லு. ஏண்டி ஒரு நான் இன்னைக்கு என்னன்னா நம்ம வந்து முதல்ல மீட் பண்ணோம். அது மீட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம பழகி இருப்போம். அதெல்லாம் உனக்கு மைண்ட் செட் இருக்கா இல்லையான்றத ஞாபகப்படுத்தி கேட்டு. இல்ல என்ன பண்ண போறேன் இப்போ எனக்கு? அது எப்படி இல்லாம இருக்கும்? இரு ஒரு சேந்திரி. இல்ல எனக்கு புரியல. இப்ப என்கிட்ட கேள்வி எந்திரி என்கிட்ட ஏதாவது கேள்வி கேள. இப்ப நான் சொல்றேன். ஏண்டி நான் ஞாபகம் வச்சிருக்கேன், உன்னால ஞாபகம் வச்சிருக்க இல்லையா? அதுக்குள்ளே மறந்துடுவியா? அப்போ சரி ஓகே. நம்ம வீட்டுக்கு போனேன். போய் இவ்வளவு சீக்கிரமா மறக்கறேன்னா அப்ப நம்ம 2 பேத்துக்கு ஒரு நாள் பிரேக்கப் வருதுன்னா அப்போ என்ன அடியடியா மறந்துடுவேன். ஒரு 5 வருஷமா மறந்துடுவேன். என்ன பண்ண போறேன்? 5 வருஷமா நம்ம பழகுனது எல்லாமே வேஸ்டா போ. சரி 5 வருஷம் பழகுனது எல்லாமே வேஸ்டா போ. இப்படியே தந்தோம் பேசியிருந்தா சாவடிச்சிடுவேன் நானு. சாவடிச்சுட்டு எங்க போறேன்? சரி ஓகே ஓகே சரி விடு. நம்ம லவ் பண்ணி உன்னை எத்தனை வாட்டி நான் படத்துக்கு கூட்டு போயிருக்கேன்னு சொல்லு பாப்பா. கரெக்டா நிறைய வாட்டி. அதெல்லாம் எனக்கு நிறைய வாட்டி எல்லாம் சொல்லக்கூடாது. படத்துலயே தான் இருந்திருக்கியா? ஆமா. படம் பாத்திருப்பேன். 200 படம் பாத்திருப்பேன். ஐயோ அவ்வளவு படம் பாத்துட்டியா? சரி ஓகே. ஃபர்ஸ்ட் என் கூட பார்த்த படம் எதுன்னு கரெக்டா சொல்லு பாப்போம். தெரியாத படம் உனக்கே தெரியாது. நீ சொல்லு. நான் சொல்றேன். நான் உன்னை கேள்வி கேட்டா நீ என்ன கேட்டியா? எனக்கு புரியல. சொல்ல முதல்ல என்ன மீட் பண்ணி என்னைக்கு படத்துக்கு வந்த சொல்லு. அது சென்னையில தான் நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் படம். தெரியும். நீ சொல்லு. நீ கரெக்டா சொல்லு. என்ன எது கேக்குற? என்ன எது கேக்குற? நான் தானே உனக்கு கேட்டுட்டு இருந்தேன். அம்மா அடிச்சிருவேன் சார். ஒழுங்கா சொல்லு. பதில் சொல்லு. சொல்லு சொல்றீ.
ஒரு படத்துக்கு போனது கூட உனக்கு தெரியாதா? வெக்கமா இல்ல? சரி லாஸ்டா எந்த படத்துக்கு போனா சொல்லு பாப்போம். லாஸ்டா வா இது சொல்லிடுறேன். இப்ப இந்த படம் வந்துச்சுல, என்ன படம்? இந்த சாமி படத்துல ஒருத்தர் இருப்பாருல்ல, யாரு தெரியலையே. சாமி படத்துலயும் அந்த தனுஷ் கூட ஆமா ஆமாமா அந்த படத்துக்கு போனியா? யார் கூட போனேன்? உன் கூட தான். நான் வரலையே உன் கூட. இப்படி போய் சொன்னா நான் படுத்துருவேன். அப்ப யாரு சரி அடிச்சு பேசாத. யாருட போன? அப்புறம் இன்னைக்கு அடிக்காம இருக்கணும் தான் நானே உனக்கு கை ஓங்காம இருந்துட்டு இருக்கேன். அடிச்சு பேசாத. சரி ஓகே. ஆனா அப்போ நான் ஃபர்ஸ்ட் பார்த்த படம் விட தெரியல உனக்கு. எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் உன்னை கூட்டிட்டு போய் இங்க சென்னையில ஒரு படம் பார்த்திருக்கேன். ஒரு எனக்கு சொல்ல தெரியும். என்ன படம் சொல்லு? பார்த்திருக்கேன். அது என்ன படம் சொல்ல. அடுத்தடுத்துலாம் உன்னை கூட்டிட்டு போய் சேலத்துல நிறைய படம் பார்த்திருக்கேன். நைட் எல்லாம் அதெல்லாம் எனக்கு முக்கியம். ஃபர்ஸ்ட் படம் பார்த்தது வீட்டுல கேக்குறாங்கன்ட்டு சொல்லு. இந்த பாட்டு என்ன படம்? நிறைய படம் பார்த்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் படம் தான் கேட்டேன். நீ சொல்லணும். நான் உன்னை கேட்டேன்னா நீ தான் எனக்கு சொல்லணும். நீ எதுக்கு? நாளா சொல்ல மாட்டேன், நீ தான் சொல்லணும். நீ சொல்ல பிடிக்கலன்னு சொல்லிட்டு இது பண்ணாத. சொல்ல பிடிக்கலையா? என்ன படம் சொல்ல பிடிக்கல? நீ சொல்லணும். தெரியல எனக்கு. உண்மையுமே தெரியலப்பா. ஃபர்ஸ்ட் படம் பார்த்தது நீ சொல்லு. அது எப்படி தெரியாது உனக்கு? சரி நீ சொல்லு. தெரியல. அப்ப நீ நான் படத்துக்குலாம் நீ கூட்டு போக மாட்டேன். மூடிட்டு வீட்டுல உட்காரு. நீ நாளா கூட்டு போக மாட்டேன். உன்னை எங்கேயுமே ரவுண்ட் அடிக்க கூட்டு போக மாட்டேன். சரி ரவுண்ட் அடிக்கலாம். நான் தூங்குறேன். உட்காரு, பேசிட்டு தானே இருக்கேன். எங்கேயுமே கூட்டு போக மாட்டேன். பழகணும் எல்லாத்தையும் மறந்து போட்டு மொட்டையா உட்காந்துட்டு இருந்தா உன்னை எங்க நான் கூட்டு சுத்துவேன்? எனக்கு ஒண்ணு நீ சுத்த வேணாம். நான் படுத்து தூங்குறான்றல என்ன விட. நீ எதுக்கு போட்டு சாவடிக்கிற? எருமை மாடு. சரி சென்னைக்கு வந்து முதல்ல உனக்காக நான் என்ன வாங்கினேன் எனக்கு தெரியாது. வாய் மூடு. அது கூட தெரியல. நல்லா வண்டியில புருன்னு ரவுண்ட் அடிக்க தெரியுமா? ரவுண்ட் அடிக்க தெரியுமா? ரவுண்ட் அடிக்க தெரியுமா? ஊரை சுத்த தெரியுமா? என் கூட உனக்காக ஒரு வண்டி வாங்கினியா? மறந்துட்டியா? இல்ல நீ பண்றது சரியில்லை. நாளா வரமாட்டேன் எங்க இன்னைக்கு. ஓகே வராத கிளம்பு. நான் வீட்டுக்கு போறேன். இல்ல 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 பரவாயில்ல போ. நான் வீட்டுக்கு போறேன். இல்ல நீனா ரொம்ப கேவலமா பண்ற. ஒரு மீட் அப் டே அன்னைக்கு எல்லாத்தையும் மறந்துருக்கு. எதுவுமே தெரியலனா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. உனக்கு எதுவுமே தெரியாம என்ன அர்த்தம்? சேர்ந்தா எந்திரிச்சு உட்காரு. வா எந்திரிச்சு உட்காரு. இல்ல இல்ல இந்த அப்படி நீ என்ன உனக்கு தான் கிஃப்ட் தானே தேவை. எந்திரிச்சு உட்காரு. நான் தந்துட்டு போறேன். என் வேலை நம்ம அதை பாக்க. எடுத்துட்டு போய் தூக்கி போடுங்க. எந்திரிச்சு உட்காரு. வா சரி வா. இருந்தா கிஃப்ட் வாங்கிக்கோ. நான் போறேன், கிளம்புறேன். தான் சரி. ஹாப்பி மேரேஜ் லைஃப். வா உட்காரு. வா விஷ் பண்ணலாம். வா சரி வா 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 எந்திரிச்சு வா. உட்காரு. வா உட்காரு. சமாதானம் தான் படுத்துற. இப்போ ஓவரா பண்ணா உண்மையுமே சண்டை போட்டு போயிடும். உட்காருங்க. நீ நான் வீட்டுக்கு கிளம்புறதால எனக்கு வேணாம்னா விட்டுரு. சரி ஒரு நிமிஷம் உட்காரு. ஹாப்பி லவ் அண்ட் என்ன சொல்லுவாங்க? ஹாப்பி லவ் அண்ட் சரியா? வாயை மட்டும் கிழிக்கிற. ஆமா தான். ஹாப்பி லவ் அண்ட் சரி. லவ் மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. அப்படி இல்ல என் கூட நல்லா இருன்னு சொல்லிட்டு இருக்கேன். வாய மூடி உடச்சிருவேன். சரி விடு. சரி ஓகே. சரி ஓகே கூல் கூல். இதுக்கப்புறம் என் கூட சந்தோஷமா இருக்கணும். ஓகேவா? எப்பயுமே நம்ம ரெண்டு பேரும் சண்டை வரக்கூடாது. சண்டை வரக்கூடாது சரியா? என்னை விட்டு எங்கேயுமே போக கூடாது. ஓகேவா? சரி ஓகே. உனக்கு நான் கிஃப்ட் தரவா? வாங்கிக்கிறியா? ஓபன் பண்ணி பார்த்து. நீ ரொம்ப நாளே என்கிட்ட ஒண்ணு கேட்ட ஞாபகம் இருக்கா? சரி ஓகே. உனக்கு ஒரு நான் என்ன வாங்கிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். நீ யோசி. நீ அடிக்கடி என்கிட்ட வந்து கேட்டுட்டே இருப்பியே, எனக்கு ரீல்ஸ் பண்ணும் போது எனக்கு இந்த மாதிரி ஒண்ணு வேணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது வாங்கி தரியா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கான்னு ஞாபகம் இல்லையா? போ. நான் எனக்கு வாங்கி வந்திருக்கேன்ப்பா. அது சொல்லாத. ஆனா நான் வாங்கியிருக்கேன். நீயே பார்த்து தெரிஞ்சுக்க என்னதுன்னு. நீ அடிக்கடி என்கிட்ட கேட்டுட்டே இருப்ப, எனக்கு ரீல்ஸ் பண்ணா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு வேணும், இது எப்படியா வாங்கிட்டாங்க வாங்கிட்டான்னு கேட்டுட்டு இருந்தல.
கொடுங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். இரு தரேன். தரவா காட்டவா? வேணுமா? வேணுமா? வேணாம். இன்னைக்கு என்ன விஷ் பண்ணியா? ஒரு கட்டி பிடிச்சி முத்தம் குத்தியா? சொல்லு. ம். கேக்கு குத்தியா? கேக் வெட்டுறேன் நானே. அப்புறமா நீ வெட்டுவியா இல்ல நான் வெட்டணும்? நானே வெட்டுறேன். சரி எனக்கு என்ன வாங்கிட்டு வந்த? நான் உனக்கு அப்புறமா வாங்கி தரேன். அப்புறமா எப்போ வாங்கி தருவ? ஈவினிங்கா வாங்கி தரேன். சரி கண்ணை மூடு. சரியா? ஓகே. சும்மா சும்மா என்ன இருக்கும் கெஸ்ட் பண்ணு. பைத்தியம், அது கெஸ்ட் இல்ல கெஸ்ட். சோபா இப்பவே கண்ணா. ஓகே உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ ரொம்ப நாளா ரீல்ஸ்ல பார்த்து என்கிட்ட கேட்டுட்டே இருந்தல. சரி சரி நல்ல அதால ஓபன் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஓனா ஓபன் பண்ணும். ஓகேவா? ஓனாவா? எத்தனை? 2-3 வச்சிருக்கேன் உனக்காக. இந்தா இந்த எடு. இருமோ என்னவா இருக்கும் கெஸ்ட் பண்ணு. என்னவா இருக்கும்? தெரிஞ்சிருச்சு. என்னது? நிறைய நல்லா பார்த்து கேப்பனே. அதுவா? கண்டிப்பா தானே. சரிந்தா. பிடிச்சிருக்குமா? பிடிச்சிருக்குல்ல? சாரிலாம் கட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் பாத்துக்கிறியா இல்ல இப்பயே பாத்துக்கிறியா? இப்பவே பார்க்கலாம். அப்புறம் கோயிலுக்கு போகும்போது அங்க கொடுத்துக்கிட்டா இங்க இது எடுத்து வச்சலாமா? எப்படி? இப்பவே பார்க்கணும். எதுக்கும் நம்ம கோயிலுக்குலாம் போயிட்டு வந்து அப்புறமா பாத்துக்கலாமே. இது பண்ணா நான் தூங்கிடுவேன். சரி இப்பயே பாத்துக்கிறியா? ஓகே தானே உனக்கு? இல்ல கேக்லாம் வெட்டியதுக்கு அப்புறம் கொடுத்துறவா? இப்ப கூட நான் பாக்குற கேக் கட்டமா பார்க்கலாம். அம்மோ அம்மோ ஒட்டஞ்சிரும். முன்னால பைத்தியமா மூணி எங்கம்மா போட்டு ஏமா இப்படி லூஸ் மாதிரி பண்ற? உடஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவ? வரவே மாட்ற. கையில ஒழுங்கா ஒரு பொருளை என்கிட்ட ஒழுங்கா பாத்துக்கிட்ட. இது இப்படியே எப்படி பண்ணா நீ எப்படி பண்ணுவ? லூசா நீ வச்சிருக்க கூட புத்தி இல்லை உனக்கு. சரிந்தா. சரி இப்படி ஒன்னு இப்ப விடுகிறேன். ஒன்னு கோயிலுக்கு போயிட்டு வந்து தரேன். இந்தா வாங்கி ஓபன் பண்ணு. இந்த அப்படி அலையிற அப்படி அலையிற அப்படி. சரி சாரி ஓபன் பண்ணுவா. சரி சாரி இன்னொரு வாட்டி அப்படி பண்ண மாட்டேன். எந்திரிமோ அழுதுகிட்டே பண்ணுவேன். இந்த அப்படி எப்படி கலகிற ஒரு பரதேசி மாதிரி இப்படி. இந்த அப்படி வேணாம் விடு. சரி சரி இது மாதிரி சும்மா நான் மயிறு எல்லாம் பண்ண திட்டா நம்ம கோவம் வந்துடும். நான் சண்டை போட்டு போயிடுவேன் இப்போ. எனக்கு வேணாம் தல. சரி வா. சரி இந்த அப்படி ஓபன் பண்ணு. நான் தூங்குறேனா வீடு ஓபன் பண்ணி அடிச்சிட போறேன். வெறி ஏத்திட்டு இருக்கேன். டைம் ஆகுது. இந்த அப்படி செந்திரி டைம் ஆயிடுச்சு. இந்த ஓபன் பண்ணிங்க. இந்தா உனக்கு பிடிச்சதான் நீ அப்படியே பார்த்தனே ஷாக் ஆயிடுவேன். அம்மா ஒழுங்கா ஓபன் பண்ணு. மோய் இதுக்குமா இப்படி பண்ற? கீழே கொட்டி. இதுக்குமா இப்படி பண்ற? கீழே கொட்டி. என்னாச்சு? எங்க கீழே இருந்துச்சாமோ? எதுவுமே இல்லையா? இருக்கும் பாரு உள்ள. எதுவுமே இல்லையா? அப்போ இந்த பாக்ஸ்ல தான் வச்சேன். எதுவுமே இல்லடி. இதுக்கு அலையிறேன் கிளியிறேன். நான் மூச்சு அலையம் பாரு. அப்படிக்கா எதுவுமே இல்லையா அப்போ இந்த பாக்ஸ்ல? சரி விடுமோ வேற பாக்ஸ்ல இருக்கான்னு பாக்கலவா? என்ன போட்டு எதுக்கு சாவடிக்கிற? என்னத்துக்கு இப்படி பண்ற பைத்தியம் மாதிரி? இந்தா இதுல உனக்கு கண்டிப்பா இருக்கும். இப்படி இல்லன்னா என்ன கேள்வி. இதுக்கப்புறம் பேசாதேன். நான் உனக்கு இப்ப இந்த ஒரு வாட்டி நம்புறியா நம்ப மாட்டியா? நீ நம்ப முடியாது. என்ன பண்ணுவ? நம்பிக்கை இருக்கா இல்லையா உனக்கு? சரி இல்லன்னா என்கிட்ட பேசாத புடி. இல்லன்னா என்கிட்ட பேசாத புடி. ஒழுங்கா பாத்து அங்க பாரு. யாரு இங்க? டூப்ளிகேட்டா? இல்ல பல ஜொலிக்குது. யார் இங்க? நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தது டூப்ளிகேட்டா? இந்த மாதிரிலாம் பண்ணாத. டென்ஷன் ஆயிடுவேன் நான். எதுக்குமா தூக்கி போடுற? இத நானே வெளுத்துருச்சுன்னா அங்க போட்டேன் எடுத்து. வாங்கி குத்தா எப்படி பண்ற? நான் ஏன் ரிங் இது நானே வெளுத்துருச்சுன்னா அங்க வச்சேன் நானு. அது எத்தனை வந்து குடுக்குற? இதை நான் போட கூட மாட்டேன். வெளுத்து போச்சுன்னா நான் அங்க வச்சேன். நான் போட்டு நல்லாதான் இருக்கு. போட்டுக்கோ. நீ போட்டுக்கண்டா. நீ போட்டுக்கோ. இதெல்லாம் எனக்கு வேணாம். விடு.
உனக்குலாம் ஒரு கேடு. என்னது கேடு? அதான் வாங்கி கொடுத்துட்டல கிஃப்ட், ஓகேவா? நீ வாங்கி தரலனா கூட பரவாயில்ல, நான் தயவு செஞ்சு சரி என்ஜாய் பண்ணியா அன்னைக்கு டே ஃபுல்லவா? நான் என்ஜாய் பண்ணல, என் தலை நோரே. சவா நான் என்ஜாய் பண்ணல சாமி, கிளம்பு சாமி. அப்பா இப்போ போய் நீ சாரி கட்டிட்டு வா. இதை விட உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்றேனா இல்லையான்னு மட்டும் பாரு. போ எந்திரி போமோ. உன் சர்ப்ரைஸே வேணாம், குப்பையில போடு எடுத்துன்னு போயிட்டு போ. சரி விடு, இந்த கிஃப்ட்லாம் தப்பு தான் நான் கொடுத்தது. இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு. எனக்கு சர்ப்ரைஸ் நீ இப்போ மன்னிச்சு சர்ப்ரைஸே வேணாம், வேணாம். ஏன் இந்த வீடு மன்னிச்சுட்டு போய் இந்த ஒரு வாட்டி நீ அப்படியே ரெடி ஆயிட்டு வா. உனக்கு அடுத்த கிஃப்ட் என்னன்னு மட்டும் பாரு. வேணாம் வீடு, காசு இல்லாத நேரத்துல ஏந்து போ. கேக்கு மட்டும் நான் வாங்கி தரேன், வெட்டி புட்டு அமைதியா கடை போ. அப்புறமா நீ போய் சாரி கட்டிட்டு வா. கட்டல அப்புறமா கட்டுறேன், தலை வலிக்குது. சரி விடு, நான் இதுக்கப்புறம் சண்டை போட மாட்டேன். எந்திரி. சரி ஓகேவா, எந்திரி உட்காரு வா. எந்திரி, உன் தூக்க கூட முடியல. என்ன சொல்லி தொலை. அடிச்சிட போறேன், நல்லா நான் தான் அடிக்கும். போயிட்டு இப்ப சாரி கட்டிட்டு வா. உன்னை நான் என்ன இதுக்கப்புறம் கட்டுற கொஞ்ச நேரம் பொறுத்து. என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? இதுக்கப்புறம் என்ன சர்ப்ரைஸ் குடுக்கறன்றத மட்டும் வெயிட் பண்ணி பாரு. நீயே அசந்துருவ. நான் அசந்து வரைக்கும் போதும், நீ போயேன் தயவு செஞ்சு. கடுப்பு ஏதாவது எனக்கு ஆல்ரெடி டயர்டாகுது எல்லாம் செஞ்சுட்டு. சரி ஓகே, ஃபீல் பண்ணாத. நான் சரி ஓகே, ஃபன் பண்ண தப்பு தான். காலேஜ் மீன் குழம்பு நண்டுன்னு வச்சு இப்போ நீ போயிட்டு ரெடி ஆயிட்டு கோயிலுக்கு போகும்போது நெக்ஸ்ட் உனக்கு நான் என்ன பண்றேன்ட்டு பார்க்கலாம். பா பா போலாம், வேற ஏதாவது வாங்கி தரேன். வரியா? இப்ப எதுக்கு அழுவுற? சும்மா பிராங்கு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். மெயினா நீ அழு வைக்கணும்ன்றதுக்காக பிராங்கு. கோயிலுக்கு போயிட்டு ரெடி ஆயிட்டு வா, உனக்கு ஒரு தரமான கிஃப்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. முன்னாடி அப்புறம் அப்படியே கிஃப்ட்லாம் குத்தா எப்படி நல்லா இருக்குமா? வேணாம், நீ கொடுக்கணும், நானே. நீ கேட்க வேண்டாம், வேணாம் உனக்கு. அவன் அடிக்காதடி, அப்படியே கொன்னுடுவேன் நானு. போட்டு எனக்கு கத்த வைக்கிறேன் குட்டி, எனக்கு ஆளு உடம்புல. சரிடி செல்லம், சரிடி சரிடி. அப்படியே கிஃப்ட் குத்தா எப்படி கிக்கா இருக்குமா? இதுக்கப்புறம் தரமா, இதுக்கப்புறம் கோயிலுக்குலாம் போயிட்டு ரெடி ஆயிட்டு வந்து தரமான கிஃப்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சோ மறக்காம பாருங்கள். என்னடா கிஃப்ட் வாங்கியிருக்கேன்னு தானே பாக்குறீங்க. வெயிட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டாடா. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிங்க்னு ஒண்ணு போடுங்க. அப்ப என்னடா அழு வச்சுட்டேன்னு பாக்காதீங்க. இதுக்கப்புறம் வர வீடியோல தான் தரமான கிஃப்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ என் செல்லக்குட்டிக்கு என்ன கிஃப்ட் தருவேன் அப்படின்றத மறக்காம வெயிட் பண்ணி பாருங்க. ரொம்ப நாளா ஒண்ணு கேட்டுட்டே இருந்தா. ஸோ அதை தான் நான் வந்து சர்ப்ரைஸ் பண்ண போறேன். இப்போ இன்னைக்கு ஃபுல்லா இவள் ஹாப்பியா வச்சிருக்க போறதான் அடுத்த வீடியோலயே வரப்போகுது. என்னதான் ஹாப்பியா வச்சிருக்க போறேன், எங்கதான் கூட்டிட்டு போக போறேன், என்னதான் பண்ண போறேன், ரொம்ப அழ வச்சுட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டாடா பை பாய். இதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். சோ டாடா பை.